ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு ராஜேஷ் குட் டைம். இந்த வீடியோவில் சம்மரில் 2025ல் என்னோட கார்டனிங் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். சம்மர் வந்தாலே கார்டனிங் ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆமாங்க, எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் வச்சுருந்த செடி எல்லாமே காஞ்சி போயிருந்துச்சு இந்த வின்டரில். ஸோ ஃபுல்லாகவே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாத நிறைய வீட்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட்டி ப்ரௌன் கலரில் ஒரு செடி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வச்சுருந்த பீட்ரூட் வந்து இந்த வருஷம் லைட்டாக வந்திருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாயிலை வந்து நல்லாவே வந்து ஃப்ளாட்டாக பண்ணிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி ஒரு மேன்யூர் நானே வந்து வீட்டில் மேன்யூர் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் வந்து 2 பாட்டில் இருந்த சாயிலை வந்து நல்லா வந்து போட்டு நல்லா சாஃப்ட் ஆக்கிக்கிட்டேன். ஏன்னா நல்லா கல்லு கல்லாக இருந்துச்சு, அது எல்லாமே சாஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டாப் சாயில்னு சொல்லிட்டு இங்கே கனடாவில் விற்கும், அது கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதையுமே நான் இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மேன்யூர் பேக்கெட் வந்து நான் ஃபுட் பேசிக்ஸில் வாங்கியிருந்தேன். அதுவுமே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எக் ஷெல்ஸ் இருக்குல்ல, நான் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த எக் ஷெல்ஸை நல்லாவே வந்து அந்த ராட்டன் ஸ்மெல் போகிற வரைக்கும் வந்து வெயிலில் கொஞ்சம் காய வச்சுருந்தேன். காய வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கனாக்கா அதை நம்ம நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு ஏர் ஃப்ரைல ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நல்லாவே வந்து ஒரு பவுடராக ஆக்கிக்கிட்டேன். இந்த மிக்ஸ் பண்ண எக்ஷெல் பவுடரை அந்த சாயில் கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு நல்ல காம்போஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதை வந்து என்னோட கார்டன் பெட்டில் நான் வந்து கார்டனுக்கு வந்து சைடில் மட்டும்தான் வந்து வெஜிடபிள்ஸ் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து அது ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக போட்டு நல்லா வந்து சாயிலை வந்து லெவல் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நான் வாங்கின வெஜிடபிள் பிளான்ஸ் எல்லாமே வந்து சாயிலுக்குள்ளே போயிடுச்சு. இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் வந்து ஒரு பிளான்ட்டை வந்து எப்படி சாயிலில் வைக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் வரைக்கும் வந்து மித்து வந்து ரொம்பவே ஆக்டிவாக ஹெல்ப் பண்ணியிருந்தா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அம்மா இது நான் பண்ணுறேன், அதை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து இந்த வருஷம் நான் வந்து என்னோட கார்டனில் வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக வந்து வெஜிடபிள் பிளான்ஸ் தான் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி என்ன பிளான்ட் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற சொரக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பாட்டில் காட் பிளான்ட் தான் வச்சுருக்கேன். அது வந்து கிளைம்பர்ஸ்ன்றதுனால கிளைம்பர்ஸ் எல்லாமே வந்து நான் ஒட்டுக்கா வச்சுக்கிட்டேன். அது கூடவே வந்து சாயில எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பள்ளம் போட்டுட்டு, இந்த ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிளான்ட் ஃபுட் ஆர் அந்த வெஜிடபிள் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சோன்னு போட்டுட்டு இந்த மாதிரி தான் வைக்கணும். இது கூடவே வந்து நம்ம காம்போஸ்ட் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி பர்ஃபெக்ட்டா இருக்கிறதுனால அப்படியே வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2ல நான் என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் என்னோட கார்டன்ல வச்சிருக்கேன் அண்ட் ஓவரால் லுக்குமே வந்து நான் போடுறேன். கண்டிப்பா பாருங்க. ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. See you all. Bye.